ஹாய்! நாங்க எல்லாருமே பழனிக்கு கிளம்பிட்டோம். ஒரு வேண்டுதலுங்க. அதனால பழனிக்கு கிளம்புறோம். அதுக்கு முன்னாடி வீட்ல சாமி கும்பிட்டுட்டு போகணும்ல. அதனால வாச பெருக்கி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு, கோலம் போட்டு சாமிலாம் கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பேக் பண்ணியாச்சு. தண்ணி வெளிய குடிச்சா செட் ஆகாதுன்னு தண்ணி பாட்டில் எடுத்தாச்சு. சாப்பாடு எடுத்தாச்சு. இட்லி, சட்னி, இட்லி பொடி, நல்லெண்ணெய் எல்லாமே பேக் பண்ணிட்டோம். ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாம் வாங்கி ரெடியா இருக்குது. சாமிய கும்பிட்டு கிளம்ப வேண்டியதா. ஏய், நான் ரெடிடா. போலாமாமா? என்னப்பா கட்டப்பைய தூக்கிட்டு வரீங்க? ஆமா, கட்டப்பை தான். 2 நாளைக்குள்ள துணி மணி தான் வச்சிருக்கேன். என்னப்பா? சரி, அதுக்குன்னு கட்டப்பையப்பா தூக்குவாங்க. எங்க பேக் இருக்குப்பா, அதுல வச்சுக்கலாம்ல. ஏன் கட்டப்பையில வச்சு ஆவாதா? எனக்கு இதுதான் வசதியா இருக்கும். அப்பா, நல்ல பேக்ல எடுத்து வச்சுட்டு போலாம்லப்பா. மார்க்கெட்டுக்கு போற மாதிரி கட்டப்பைய எடுத்துட்டு போக முடியும்? ஏண்டா, கட்டப்பையோட மகிமை என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நைட்டில் தாங்க கிளம்புனோம் காரில். விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு காற்று வாங்கிக்கிட்டு நைட்டு நிலாவை ரசிச்சுக்கிட்டு ஜாலியாக அப்படியே போயிட்டு வந்தோம். ஒரே ஒரு இடத்துல மட்டும் காரை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். விடிய காலையிலே போயிட்டோம். போகும்போது பாருங்கள் பேக் என்ட்ரன்ஸ் வழியாக போயிட்டோம். அங்கே நிறுத்துனா ரொம்ப தூரம் நடந்து போகணுமாமே. மறுபடியும் ரிட்டர்ன் வந்து அப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து அங்கே பார்க் பண்ணிவிட்டு மொட்டையெல்லாம் அடிச்சுட்டு கிளம்புனோம். மொட்டை அடிக்க ஃப்ரீன்னு போட்டிருக்காங்கங்க, ஆனால் காசு தான் வாங்குறாங்க. மொட்டைக்கு 100 ரூபா, பூ முடிக்கு 50 ரூபாவாம். சரி குளிச்சுட்டு கோயிலுக்குள்ளே போகலான்னு பார்த்தா காமனாக குளிக்கிற மாதிரி இருக்குது. லேடிஸ்னால் லேடிஸ், ஜென்ட்ஸ்னால் ஜென்ட்ஸ் தான். ஆனால் அங்கே தனியாக பாத்ரூம் கிடையாது. பெரிய ஒரு குளியலறை தொட்டி இருக்குது. தண்ணியை மொண்டு ஊற்றி குளிச்சிக்க வேண்டியதுதான். சரி காசு கொடுத்து குளிக்கலான்னு அங்கிட்டு காசு கொடுத்துட்டு உள்ளே போனால் அங்கேயும் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன 3 பாத்ரூம் உள்ளே இருக்குது, ரெஸ்ட் ரூம். அது யூஸ் பண்ணுறதுக்கு போனால் அங்கே அது உள்ளே போய் குளிச்சுட்டு இருக்கிறாங்க எல்லோரும். நாளே போயிட்டு ரூம் எடுத்து தங்கிட்டு குளிச்சுட்டு கிளம்புறது பெட்டர். ஆதி என்ன ஒரு முட்டை? பழனி முட்டையா? போட்டாச்சா? ஆதி ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். சாமி நமக்கு சொல்லாம சொல்லக்கூடிய ஒரு பாடம், உன் வாழ்க்கையில உன்னதமான ஒரு லட்சியம் இருக்கும்னு சொன்னா அது இந்த உலகத்தை சுத்துனாதான் கிடைக்கும்னா சுத்துன்னர். எங்கெங்க தேடணுமோ அங்க தேடு, எங்கெங்க முயற்சி பண்ணணுமோ முயற்சி பண்ணு, அந்த முயற்சிக்கெல்லாம் கூட நான் இருப்பேன். அப்படியும் முயற்சி விதியினால் தோக்கும்னு இருந்ததுன்னா நான் எப்படி எனக்காக பழனின்னு ஒரு ஊரையே உருவாக்கணும், உனக்கும் விதியை அழிச்சு உனக்காக ஒரு உலகத்தையே உருவாக்கணும்னு சொன்னார் முருகன். அதுதான் முருகனுடைய அருள். எவ்வளவு சோதனை வந்தாலும் ஒன்னே ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, உங்க கூட ஒரு கை இல்ல 12 கை உங்க கூட இருக்கு. மறந்துடாதீங்க. ஒருபோது சாமி கைவிட மாட்டார். சோதிப்பார் நிறையா. முருகன் சோதிப்பார். ஏன் சோதிக்கிறார்? சேர்த்து வச்சிருக்கமே பாவ மூட்டை, அதை நெருப்புனாலதான் எரிக்கணும். காலையில எந்திரிச்சு வேல்மாறல் படிச்சீங்களா, திருப்புகள் படிச்சீங்களா? வெளியே போகும்போது சாமி சொல்லுவார், கவலைப்படாது, உங்களோட நான் இருக்கேன். வெளியே போகும்போதே வேல் நிற்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், இந்த பாராயணம் முடிச்சு நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல முருகன் உட்கார்ந்துருப்பார். அழகுக்காக சொல்ல, அனுபவிச்சதை சொல்றேன். நீங்க வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்களேன். இந்த வேல்மாறல் புத்தகத்தை வண்டியில போகும்போது சொல்லிட்டே போங்க, முருகா இந்த மந்திரத்தை நீ கேட்டியா உண்மையாலுமேனா? உங்களை மிஞ்சிட்டு ஒரு வண்டி போகும், வண்டியில ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், யாம் இருக்க பயமேன்னு முருகன் சொல்லுவார். ஃபோன் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் ஃபோனை வந்து கீழேயே டோக்கன் போட்டு கொடுத்துட்டு நாங்கள் மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புனாங்க. சீக்கிரமாக சாமி கும்பிட்டு போகணும்னு ரெடி ஆகி படி ஏற ஆரம்பிச்சிட்டோம். முருகன் கையில் வேல் இருக்கு தெரியுமா? அது முன்வினையை அகற்றிவிடும் புரியுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? வேலை வணங்கி வந்தால் கிடைக்கும் பலன் கொஞ்சமா? தாளை பணிந்து விட்டால் விதியும் நம்மை மிஞ்சுமா? அங்கங்கே வந்து லைன் வந்து ஸ்லோவாக தான் போகுது. 10 ரூபா டிக்கெட் எடுத்து தான் போனோம். ஸ்லோவாக போச்சு. கொஞ்சம் இடத்துல பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. இங்கே உட்காருங்க அங்கே உட்காருங்கன்னு உட்கார வச்சுட்டாங்க. கொஞ்சம் டிலே ஆச்சு பார்க்குறதுக்கு. எப்படியோ பார்த்துட்டு இறங்கிட்டோம். நாங்கள் இறங்கி வரும்போதெல்லாம் நிறைய பேர் ஏறி வந்தாங்க.
லாடு முருகனை பார்க்க போயிட்டு மயிலை பார்க்காம வர முடியுமா? நாங்கள் மயிலை பார்த்துட்டு தான் வந்தோம். பெருமாள் கோயில்ல கருடன் வெளியே இருப்பார், பிள்ளையார் கோயில்ல மூஞ்சூர் வெளியே இருப்பார், முருகன் கோயில்ல மயில் வெளியவும் இருக்கும், முருகனோட கூடவே சந்நிதியிலும் இருக்கும். முருகனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். அங்கே போகருடைய ஜீவசமாதி இருந்தது இல்லையா, அங்கேயும் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஆதி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியாடி? தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்த நேரடி விற்பனை நிலையம்னு ஒரு கடை இருந்தது. அங்கே தான் பஞ்சாமிர்தம் வாங்கினோம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து சித்தநாதன் பஞ்சாமிர்த ஸ்டோர்னு இருந்தது. அங்கே தான் விபூதி வாங்கினோம். வாங்கிட்டு வர்ற வழியில் இருந்த கடையில் அல்வா, பேரிச்சம்பழம், சிப்ஸு எல்லாம் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் கடை வீதி அப்படியே சுற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். தம்பி என்ன கேட்டானோ அது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு அப்படியே பொறுமையாக நடந்து வந்தோம், வேடிக்கை பார்த்துக்கிட்டே. நீ முருகான்னு ஒரு தரம் உண்மையா சொல்லு, அவன் உன் முன்னாடி வந்து நிப்பான். கவலையே படாத, அவனுடைய வேல் இருக்கிறது, அவனுடைய மயில் இருக்கிறது, அது உன்னை பாதுகாக்கும். கோவிலுக்கு வீட்டிலேருந்து கிளம்பும் போதுலேருந்தே பிளான் பண்ணிவிடுங்க, எங்கே ஃபஸ்ட்டு போகணும், எங்கே சாமி கும்பிட்டுட்டு என்ன வாங்கணும் எல்லாமே நோட் எடுத்து பிளான் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அங்கே போனால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு இங்கிட்ட அங்கிட்டும் போய் ஒன்றும் வாங்காமல் சுற்றியும் பார்க்காம அப்படியே வந்துட வேண்டியதுதான். அந்த மாதிரி தான் எனக்கும் இருந்தது. குழந்தையெல்லாம் கூட்டிகிட்டு போனோன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் தேவை, தண்ணி தேவை, டைப்பர் தேவை எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்புறமா கோயிலில் ஏற ஆரம்பிங்க. நடுவில் வந்து ஏதாவது கேட்குறாங்க குழந்தைங்கன்னா நமக்கு வந்து அதையும் வாங்கி தர முடியாது, அந்த இடத்துல வெளில கூட்டிகிட்டு போக முடியாது. அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி போங்க. பழனிமலையோட அடிவாரத்தில் இருக்கிறது தான் திருஆவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோயில். இங்கே முதல்ல வழிபட்டுட்டு தான் மேலே பழனிமலை ஏறி போய் வழிபடணும்னு சொல்கிறாங்க. திருஆவினன்குடினா என்னென்னா 5 முக்கிய சக்திகள் அந்த இறைவனை வந்து வழிபட்டதுனால தான் திருஆவினன்குடின்னு சொல்கிறாங்க. திருனா லக்ஷ்மி தேவி, ஆனா புனித பசு காமதேனு, இனன் அப்படின்னா சூரிய பகவான், கூ அப்படின்னா பூமி தேவி இல்லைன்னா அக்னி பகவான்னு சொல்கிறாங்க, டீனா திருமால். இதெல்லாம் சேர்ந்து இந்த 5 பேருமே வந்து முருகப்பெருமானை வழிபட்ட தலம்ன்றனால தான் இது திருஆவினன்குடின்னு அழைக்கப்படுது. எல்லாருமே வந்து பழனிமலை கோவில் தான் 3ஆம் படை வீடுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஆனால் வந்து திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் என்ன சொல்கிறாருன்னா திருஆவினன்குடி தான் 3ஆம் படை வீடுன்னு அவர் குறிப்பிடுறாரு. இங்கே வந்து முருகப்பெருமான் வந்து குழந்தை வேலாயுத சுவாமியாக காட்சி தராங்க. மலை மேலே இருக்கிற தண்டாயுதபாணி கோவில் வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த கோவில் பழங்காலத்திலேருந்தே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. குழந்தை பேர் இல்லாதவங்க வந்து இந்த தம்பதிகள் இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் அவங்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுது. இந்த கோவிலில் வந்து சனி பகவானுக்குன்னு தனியாக சந்நிதி இருக்குது. தோஷங்கள் போகணும் அப்படின்னா இங்கே எல் தீபம் ஏற்றி வந்து வழிபடுறாங்க. அதனால் எல்லாருமே முதல்ல திருஆவினன்குடி திருக்கோவிலை வழிபட்டதுக்கு அப்புறமா மலை மேலே இருக்கிற தண்டாயுதபாணி கோவிலுக்கு போய் வழிபடலாம். காலை சாப்பாடு நாங்கள் எடுத்துகிட்டு போன இட்லி சட்னி வச்சு சாப்பிட்டோம். கார் பார்க்கிங்கில் நல்லா இருந்தது ஒரு இடம், அங்கே உட்காந்து எல்லாருமே சேர்ந்து சாப்பிட்டோம். போகிற இடத்துல இந்த மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதே ஒரு ஜாலி இல்லை. பழனி தரிசனம் முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்க வழியில் வந்து மேற்கு தொடர்ச்சி மழை லைனாக இருந்தது. அப்படியே பார்த்துக்கிட்டே வந்தோம். கண்ணுக்கு நல்லா குளிர்ச்சியாக அழகாக இருந்தது. அந்த மழையை பார்த்துக்கிட்டே, அதுவும் காரில் பாட்டு கேட்டுக்கிட்டே இளையராஜா சாங் கேட்டுக்கிட்டு மூவ் ஆகிக்கிட்டு போகிற மழையை பார்த்துட்டே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சில நேரத்தில் பயணம்தான் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி மனசில் இருக்க எல்லா டென்ஷனுமே போயிட்டு எந்த அவசரமும் இல்லாமல் வேடிக்கை பார்த்துட்டு ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த வெளியே எடுக்கிற காற்றை வாங்கிக்கிட்டு காதில் சாங்கை வாங்கிக்கிட்டு அந்த மலையை வேடிக்கை பார்த்துக்கிட்டு நடுவில் பச்சை பசேல்னு வயல்லாம் பார்த்துட்டு நல்லா இருந்தது. இந்த பயணத்தை வந்து மறக்கவே முடியாது. அதுவும் நம்ம பிடிச்சவங்க கூட போகிறோம் அப்படின்னா அது இன்னும் ஸ்பெஷல் தானே. பாட்டு ஓடிக்கிட்டே இருக்க மழையும் நம்ம கூடவே பயணம் பண்ணி நம்ம கூடயே வர மாதிரி ஒரு ஃபீலிங். அந்த அழகை வந்து எவ்வளவு நேரம் பார்த்தாலுமே வந்து பத்தாது அப்படின்னு தான் தோணுச்சு. பழனி தரிசனத்தோட இந்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு சாங் கேட்டுட்டு வர்றதே வந்து மனசுக்கு அவ்வளவு அமைதியாக இருந்தது.
இந்த மாதிரி ஒரு பயணம்லாம் வந்து வாழ்க்கையில் அடிக்கடிலாம் நடக்காது. நடக்கும்போதே ஒவ்வொரு நிமிஷத்தையும் என்ஜாய் பண்ணிக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே வர வேண்டியதான். ரொம்ப ஜாலியாக இருந்தது. மறக்க முடியாத நினைவாகவும் இருக்கும். இதுதான் முட்டை, ஆதி முட்டை. ஆதிக்கு முட்டை போட்டோம். ஐடியா என்ன ஐடியா? மதிய சாப்பாடு தான் செம்ம பசி. வர்ற வழியில் ஹோட்டலில் இங்கே பார்க்குறோம் அங்கே பார்க்குறோம், எல்லாமே நான்வெஜ்ஜாக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இருந்தது. கொடி காட்டிகிட்டு இருந்தார் ஒருத்தர், அதை பார்த்துட்டு போனோம். போய் சாப்பிட்டுட்டு திருப்பி ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துட்டோம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.